ஹலோ கைஸ், இன்னொரு வீடியோவில் எங்கள் எல்லாருமே பார்க்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் உட்காந்து வீடியோ எடுப்பேன்னு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. என்ன வீடியோனா இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் கைஸ் பண்ண போகிறோம். சரி, உங்களையும் வந்து சேர்த்துக்கலாம்னு சொன்னாங்க, ஜாயின் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க நம்ம சேனலில். அதனால் வந்து சரி வந்து உட்காருங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மைக் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட 1 year ஆச்சு. இந்த மைக்கில் ஹோலிலேண்ட் மைக், அதான் ஹோலிலேண்ட் லார்க் M2. இந்த மைக்கு இது வரைக்கும் இந்த டிரான்ஸ்மிட்டர் நான் யூஸ் பண்ணதே இல்லை. இங்கே பாருங்கள், அந்த ஃபிலிம் கூட ஒட்டிகிட்டு இருக்கா, கேமரா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து அதை யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. இதை அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோமா? இந்தாங்க, போட்டுக்கோங்க. தேங்க்யூ. ஓகே கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். நம்ம சேனலில் வந்து கோப்ரோ வந்து லாஸ்ட்டு ஒர்க்கில் வீடியோவும் ஓகே, அப்புறம் கொடைக்கானல் போகும்போது 2-3 ஃபுட்டேஜில் வந்து எனக்கு வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை. அது வந்து கோப்ரோ இஷ்யூவில் நான் அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். அது என்னென்னா, அந்த வந்து நம்ம கோப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்டு மைக் வந்து யூஸ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் சில நேரத்தில் ஷேக் ஆகும்போது அது கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிடுது. அதனால் வந்து நிறைய ஃபுட்டேஜ் வந்து எனக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து பேட்ரி வந்து பயங்கர லேக் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி வந்து கோப்ரோ Hero 8 Black தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோப்ரோ தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. சொல்லிட்டேன் போதுமா? ஓகே. இப்போ வந்து இந்த கோப்ரோக்கு வந்து லாஸ்ட் ஒரு 5 years ஆகிடுச்சு இந்த கோப்ரோ வாங்கி. சரி, ஒரு அப்கிரேட் பண்ணலாமே, இதுக்கப்புறம் நம்ம ரைட் பண்ணோன்னா நிறைய ஃபுட்டேஜெலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. அதுக்காக நாங்கள் வாங்கியிருக்க கேமரா வந்து பார்த்தீங்கன்னா DJI Osmo Action 5 Pro. இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலி வந்து நான் கடையில் அன்பாக்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். அது எதுக்கு நீ எடுத்தே போ, இந்தா பின்னாடி போ, பின்னாடி போ. நோ, டவுன் பண்ணு, டவுன் பின்னாடி வந்து டவுன் நாட்டி, வெயிட், டவுன்லாம் வேண்டாம், ஒரு நிமிஷம் எங்கிட்ட கூட இங்கே வா. டவுன். DJI Osmo Action 5 Pro. ஸோ அட்வென்ச்சர் காம்போ இது. ஆக்சுவலி மிஸ்டர் V3 தான் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். கூட போன என்ன கடைசியில் நான் வாங்கிட்டேன். அவன் வாங்குறேன்னு சொல்லியிருக்கான். அதனால் அவனும் வாங்கிடுவாங்க. நான் பெர்மிஷன் கொடுத்ததால தானே வாங்கினேன். ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அட்வென்ச்சர் காம்போ. இதில் வந்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ இது அட்வென்ச்சர் காம்போன்றப்போ இதில் நிறைய ஆக்சசரிஸ்லாம் கூட நம்ம அடிஷனலாக சேர்ந்து வந்துடும். அதனால் நான் அட்வென்ச்சர் காம்போவே வாங்கிட்டேன் கைஸ். வித் பில்லோடு தான் வாங்கியிருக்கேன். வாரண்ட்டி எல்லாமே இருக்குது இதில். இப்போ இந்த அன்பாக்ஸ் பண்ணலாமா? எப்படி ஓப்பன் பண்ணணும்? அது கிளிங் ஃபில்மை கிளிக்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மொமெண்ட். அதை வந்து ஏடாகூடமாக கிளிக்காத. இந்தாங்க, நீங்கள் நான் சொன்னேனே. செமையாக இருக்குது இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது கேமரா. பண்ணணும் அப்படியா? அவ்வளோதான். ஓகே, அன்பாக்சிங் பண்ணிட்டு சொல்லித்தரேன். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு 2 boxes தெரியுது. 2 பாக்ஸ் இருக்குது கைஸ் உள்ள. ஆக்சசரிஸ் Osmo Action 5 Pro. ஸோ ஃபஸ்ட்டு Osmo Action 5 Pro ஆக்சசரிஸ். ஆக்சசரிஸ் தனியாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கூட வந்துட்டு இது இருக்குள்ள என்னது எக்ஸ்டென்ஷன் ராட். இது ஆக்சுவலி எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறது எக்ஸ்டென்ஷன் ராட். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் அதை ஓப்பன் பண்ணதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பராக இருக்கு. வாவ், ஃபினிஷ், லுக் எல்லாமே சூப்பராக இருக்குது. குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது. கைஸ் கிரிப்பெலாம் நல்லா இருக்குது கைஸ். பிடிச்ச வலிக்கிட்டு போவது போல் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நீட் அண்ட் சூப்பராக இருக்குது. இது என்ன ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்களே. ஓ, இது ஃப்ளாப் ரிமூவ் பண்ணலாம் போல். ஓகே, ரிமூவ் பண்ணவா? செம்மையாக இருக்குது. இது குவாலிட்டி க்ளோஸ்அப்பில் காட்டும் பாருங்களேன்.
இருங்க ஃபோக்கஸ் ஆக மாட்டேன். ஓகே. ஆக்சுவலி இதுக்கிட்ட ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருங்க. இதை கூட நம்ம இதில் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் போல், ஸ்டாண்ட் மாதிரி. DJI ஆக்ஷன். இது வந்து எக்ஸ்டென்ஷன் ராடு. இது எவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ஷன் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஓகே. எக்ஸ்டென்ஷன் ராடு செம்ம குவாலிட்டி. எவ்வளோ பெருசு. எங்கால வர பார்த்தா நம்ம வந்துடுவானே பின்னாடி இருந்து. உடச்சிட்டோம் ரெண்டா. சரியான ஸ்ட்ராங் கைஸ். நல்ல குவாலிட்டி, உண்மையாகவே ஒர்த்து. இவ்வளோ தூரம் வச்சு எடுக்கலாம் போலையே. இங்கேருந்து இங்கே பாருங்கள், கேமரா கிட்ட வரைக்கும் வருது. காட்டுங்க. நான் ஹேண்டில் பண்ணிப்பார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குவாலிட்டி. செல்ஃபி ஸ்டிக். ஆக்சுவலி நம்ம 360 வாங்கிட்டு அந்த ஸ்டிக் ரொம்ப யூஸ் ஆகும் நினைக்கிறேன். இது இன்விசிபிள் ஸ்டிக்கானு எனக்கு தெரியல. நல்ல ஒரு ஹைட்டு, நல்ல ஹைட்டு. கீழே வைங்க. இங்கே பாருங்க, நான் இந்த ஃப்ளோரில் வைக்கிறேன். எங்கே உட்காந்துருக்கு இந்த ஹைட்டோட அதிகமாக இருக்குது. ராடு செமையாக இருக்குது கைஸ், எக்ஸ்டென்ஷன் ராட். ஸோ இது இங்கே வச்சுக்கோங்க நம்ம. அடுத்தது வந்து ஆக்சசரிஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோமா? இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், சாரி. ஆக்சுவலி எல்லோரும் வீடியோவில் பண்ணுவாங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு அக்சசரிஸ்னு மேபி ஸ்டாண்ட் ஹோல்டர் பண்ணுறது. ஸோ ப்ராபப்ளி எனக்கு உள்ளே என்னென்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஸோ இதில் தானே ஸ்கேன் பண்ணுறது, ஆப் ஸ்கேன் பண்ணுறது. ஆமாம், ஸ்கேன் பண்ணுறது. ஸ்டிக்கர் செம்மையாக இருக்குல்ல? வாவ், நைஸ். DJI நைஸ் ஸ்டிக்கர்ஸ். ஸோ வாட் இஸ் திஸ்? இது வந்து சார்ஜிங் கேஸ். 3 பேட்டரி இருக்கும். அப்படி நானே அன்பாக்ஸ் பண்ணுறேன் கைஸ். இது வந்து சார்ஜிங் கேஸு. ஆக்சுவலி நிறைய அன்பாக்சிங் வீடியோ DJIயோடது நிறையா இருக்குது. ஸோ நம்ம சேனலில் இது ஒரு செல்லக்குட்டி. நோ பின்னாடி வா. திஸ் ஆர் நாட் சாப்பிட்றதுக்கு உனக்கு. நான் உனக்கு அது கொடுத்தேன்ல, அதை வச்சு விளையாட்டு. அது டவுன். குட் பாய்ல. கார்த்திக் வந்து கத்த போறானாட்டி. குட் பாய். இது வந்து சார்ஜிங் கேஸ். இந்த பேட்டரி கேஸுக்காக தான் இந்த கேமராவே. ஏன்னா கோப்ரோவில் இருந்த மிகப்பெரிய லேகே வந்து சார்ஜ் தான். அது வந்து இதில் நம்ம கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் யூஸ் பண்ணி நம்ம இந்த போர்ட் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணவா? ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண போகிறேன். 3 பேட்டரி இருக்குது கைஸ். 3 பேட்டரி இருக்குது. நான் வரமாட்டேங்குது. எவ்வளோ பெரிய பேட்டரியாக இருக்குது இங்கே பாருங்கள். நான் கோப்ரோ எடுத்து கம்பேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இதே பாதி கோப்ரோ சைஸில் இருக்குது கைஸ். செம்மையாக இருக்குல்ல ஃபினிஷு. ஸோ 1950 mAh பேட்ரிஸ் இதெல்லாம். வேறு என்ன இருக்குன்னா இதை வச்சுருவோம் இங்கே. அண்ட் தென் கவர்ஸ் அதிகமாக சேர்ந்து இங்கே வச்சுருவோம். இது வந்து மவுண்ட் கேமரா வந்து மவுண்ட் பண்ணுறது. இதுதான். இதுவுமே இதில் கொடுத்துட்றாங்க. கோபுரம் வாங்கும்போது எனக்கு ஒன்றுமே தரலையே. இதுதான் வந்து இதில் தான் லாக் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இங்கே வச்சுருவோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஸோ ஒரு மேனுவல் புக். இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆப்வியஸ்லி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஸ்டிக்கர்ஸ்லாம் இங்கே எடுத்து வச்சுருவோம். இந்த ஆக்சசரிஸ் பாக்ஸில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேமரா செக்ஷனுக்கு போயிடுவோம் கைஸ். இந்த இதுக்காக தான் ஓகே. ஆஸ்மோ ஆக்ஷன் 5 வள்ளி முட்டை வச்சுருக்காங்க எப்பயும் போல். சாப்பிடக்கூடாது அது. ஃபஸ்ட்டு வந்து கேஸ். இதுவே நல்லா வெயிட்டாக இருக்குது கைஸ். அண்ட் தென் கேமரா. இதுதான் அந்த கேமரா. நான் இங்கே ஓரமாக வச்சிடறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துடும். வள்ளி முட்டை உள்ளே போட்டு எக்கச்சக்கமான பாக்ஸாக இருக்குது வீட்டில். இந்த கேமரா நான் இன்னும் அழகாக தெரியுவேன்ல. நல்லா தெரியும். சூப்பராகவே தெரியும். ஓகே. ஃபஸ்ட்டு இதை எடுத்துருவோம். 2 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க டைட் பண்ணுறதுக்கு மவுண்ட்டில். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து
இந்த கவர்லாம் கூட நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பாராட்டணும். சென்டர் வை, இங்கே வை. இந்த கவர்ஸ்லாம் கூட நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது எதுக்குன்னு தெரியல எனக்கு, தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதில் ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்டாண்டோட அட்டாச் பண்ணிப்போமோ அந்த இந்த எக்ஸ்டென்ஷன் ராட். இதில் வந்து நம்ம இந்த டேப்பை ரிமூவ் பண்ணி நம்ம பைக்கில் எங்கேயாச்சும் வச்சுக்கலாம், இல்லை ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதை இங்கே வச்சு இது மேலே நம்ம கேமரா மவுண்ட் பண்ணிக்கலாம். நான் எந்த பொருளும் எங்கள் வீட்டில் வாங்கினாலும் இதெல்லாமே எங்களுக்கு இந்த பாக்ஸ் மட்டும் இவருக்கு. இது வந்து இந்த மாதிரி கடிச்சு துப்புறதுக்கு இந்த பாக்ஸ்லாம். பாக்ஸ் மட்டுமா இதுவும் தான்? ஆமாம். இப்போ அடுத்து இந்த பாக்ஸ் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போவார். இப்போ எங்களுக்கு டைம் அது வரைக்கும் அதை முடிக்கிற வரைக்கும். ஓகே ஓகே ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். இதுதான் இந்த ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, எல்லாமே இவங்களே கொடுத்துட்டாங்க. எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து மொபைலுக்கு கேஸ் போடுற மாதிரி, இதுக்கு வந்து கேஸ். ஓ, இது இவ்வளோ தான் வரும் போல் கைஸ். இது வந்து இவ்வளோ தான் வரும் போல். ஓப்பன் ஆகலை. ஆமாம், சரி ஓகே. இது வந்து கேமராவுக்கு கேஸ். கீழே இருந்தால் உடையக்கூடாதுன்ட்டு. இப்போது மெயின் பார்ட் ஆஃப் தி அன்பாக்சிங் வந்துட்டோம். இதுதான் வந்து நம்மளோட கேமரா. ஸோ தட் டிஸ்பிளே தொடர்றதுக்கு எனக்கு மனசு வரல, ஏன்னா ஸ்க்ராட்ச் கேப் போடணும் போல இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது GoPro Hero 8 பிளாக்கு. கம்பேர் பண்ணுங்கள் பார்த்தா ரெண்டும் சேம் சைஸ் தான் இருக்குது. ஓகே, ரெண்டுமே சேம் சைஸ் தான். ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே இருக்குது, ஃப்ரண்ட்லையும் டச் பண்ணிக்கலாம், நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பவர் பட்டன்ஸ் ரெண்டு ஆஸ் யூஷுவல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இதில் தான் இந்த மவுண்ட்டு. இங்கே நம்ம மவுண்ட் ஆகணும்ல, மேக்னெட் கைஸ். இது ஓ மை காட், வச்சோடனே இழுத்துக்குது டப்புன்ட்டு. வச்சு இதில் ப்ரெஸ் பண்ணும்ல. ஆமாம், இருங்க இதை நான் வச்சிடுறேன். இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான் கைஸ், லாக் ஆகிடுச்சு. செம்ம டைட்டு. வச்சோன்னே டக்குன்னு இழுத்துக்குது மேக்னெட்டு. ஸோ இது ரெண்டு சைடு ப்ரெஸ் பண்ணி இது எடுத்தோம்னா வந்துடுது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் GoProவை அதுலேருந்து அன்மவுண்ட் பண்ணணுன்னா இதை நான் ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூ என்டையர் ஸ்க்ரூவே நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் சூப்பராக இருக்குது. GoProவில் எப்படி இருக்குன்னு காமிக்கிட்டிங்களா உங்களுக்கு? இதில் எப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ வர GoProவில் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நோ ஐடியா எனக்கு. ஆனால் நான் வீடியோ பார்க்கும்போது GoProவை விட இது நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, DJI. அது மட்டும் இல்லாமல் GoPro நிறைய ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இது போயிட்டேன். ஸோ இதில் வந்து GoProவில் நான் வச்ச மாடலில் இப்படி வரும், இன்பில்டாக வரும். இதை வந்து டேரெக்டாக தான் நான் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது ஃபிலிம் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூமெண்ட். நல்லா திருத்தா ஃபோக்கஸில் இல்லை, வெயிட். ஓகே, நான் கவர் ரிமூவ் பண்ணுறேன். அவ்வளோதான் 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 கைஸ், கேமரா வாங்கியாச்சு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ரெக்கார்ட் பட்டன். ஓகே, இது வந்து பவர் ஆன் ஆஃப். இந்த சைட் டோர் வந்து இப்படி கீழே இருக்கணுமா? அப்போ வந்துருச்சு நினச்சேன். ஓகே, இது வந்து சார்ஜிங் போர்ட் USB. ஸோ வாட்டர் ப்ரூஃப். இது வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு பேட்ரி நினைக்கிறேன். இது அமைக்கி தள்ளணுமா? இது அமைக்கி மேலே தள்ளணுமா? ஆமாம், மேலே தள்ளணும். அப்போ இந்த ஏரோக்கு ஏற்ற மாதிரி நம்ம தள்ளி நிற்கணும். ஓகே, இப்போ இது எப்படி எடுக்கிறது? எப்படி கைஸ் இது ரிமூவ் பண்ணுறது? பயமாக இருக்குது. ஓகே, இப்படி எடுத்தால் வந்துடுது. ஸோ பேட்ரி போட்டுருவோமா? நம்ம பேட்டரி சார்ஜ் இருக்கா? சார்ஜ் இருக்கும். ஒரு பேட்டரி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது ரெண்டு மட்டும் தான் லைட் எரியும், அது எரியாதா? இது பேட்டரி உள்ளே இருக்கும்போது இதில் லைட் எரியும், சார்ஜ் ஏறுறதுக்காக. பேட்டரி போட்டுக்கலாமா? புரியுது. பேட்டரி இன்சைடில் இருக்கும்போது தான் இதில் லைட் எரியும். இப்போ நம்ம இதுலேருந்து பேட்டரி எடுத்துட்டோம், அதனால வந்து இதில் ரெண்டு தான் உள்ள பேட்டரி இருக்குது. இதை எடுத்து இதில் போட்டு லைட் எடுத்தால் பாரு, எரியும். எப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் எரியுதா? ஓகேவா, சாட்டிஸ்ஃபைடா? ஓகே, இந்தா ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு.
மோடு ஆன் பண்ணுறேன். நானே ஆன் பண்ணுறேன் கைஸ். அவ்வளோதான் ஆன் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் ஆகு. நான் கடை இரு ஃபோக்கஸ் எப்படியே வை. செட்டப் பண்ணும் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சைட் தீஸ் திங்ஸ் ஸ்கிப் திஸ் 5-8 திங்ஸ். Okay. Reset date and time. Confirm. Okay. What's today's date? இன்றைக்கி வந்து எலெக்ஷன் டேட் April 23. ஸோ டைம் செட் பண்ணிடலாமா? டைம் வந்து 7:41 PM. Okay. 7:41. Start. ஸ்டார்ட் கைட் குயிக் ஸ்டார்ட். எஸ் ஷட்டர் ரெக்கார்டிங் பட்டன் மேலே இருக்குது. அது வந்து உனக்கு எல்லோ கலரில் டிஸ்பிளே. அது வந்து ஷட்டர் ரெக்கார்டிங் பட்டன். ஸ்வைப் லெஃப்ட் ரைட்னா வீடியோ மோட் இந்த மோட் மாற்றிக்கலாம். கேமரா மோட். ஓகே. அதுக்கு அங்கே அந்த சைடு வா. சூப்பர் நைட் மோட் இருக்கா? ஓகே. இந்த சைடு அப்புறம் அடுத்தது ஸ்வைப் ரைட்டு. இப்போ இந்த மோட்குள்ளே வந்துடுச்சு. சப்ஜெக்ட் ட்ராக்கிங், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ். சப்ஜெக்ட் ட்ராக்கிங்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் யூடியூப் சேனல் பார்த்து சூப்பர் நைட் வீடியோ, கேமரா, வீடியோ. ஓகே ஐஸ் ஏதோ ஒன்று ரெக்கார்ட் ஆகுது. போங்க எப்படி இருக்குங்க ஐஸ் ரெக்கார்டு நீங்களே சொல்லுங்கள். செம்மையாக இருக்கா? இப்போ இங்கே பாருங்கள், திருப்பி நான் அப்படியே ரொட்டேட் பண்ணுற பாருங்க. இதுதான் இந்த ஃபோன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1080p 30 fps எடுக்கிறோம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் எக்ஸ்டர்னல் மைக் போடல. செம்மையாக இருக்கும் போலியே. டிஸ்பிளே செம்மையாக இருக்குது கைஸ். டிஸ்பிளே செம்மையாக இருக்குது கைஸ். வேறு மாதிரி இருக்குது. இதை வச்சு மோட்டோ வ்ளாக் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பட் ஒரு மைக் ஒன்று வாங்கணும், டிஜே மைக் வாங்கணும். வாங்கிட்டோம்னா இது வந்து ஒயர்லெஸில் நம்ம டிஜே வச்சு பேர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒயர்லெஸ்ஸாகவே. ஆனால் டிஜே மைக் மட்டும் ஒன்று வாங்கிட்டா கரெக்டாக இருக்கும். வாங்கி தரவா? வாங்கிட்டா. ஓகே. சரி 1080pல இருக்குது. இப்போ இது எக்ஸ்டென்ஷன் பண்ணி பார்ப்போமா? ராட் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம். செம்மையாக இருக்குது கைஸ். வீடியோ இவர் தான் கைஸ் அன்பாக்சிங் வீடியோவே. மோட்டோ வ்ளாகில் நான் மைக் வாங்கிட்டு மோட்டோ வ்ளாகில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த அன்பாக்சிங்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதில் இந்த கேமரா வாங்கினது ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே.